Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Sounds Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து எஸ்எம்சி யூஸ் பண்ணி நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனல் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் பை அண்ட் செல்லில் என்டர் ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்கிற ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு, அதுதான் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து பார்த்துலாம். சும்மா ஒரு ஷார்ட்டான வீடியோ தான். ஓகேங்களா? ஸோ கோல்டு டே டைம் ஃப்ரேம்லேருந்து வந்துடலாம். ஸோ கோல்டு வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து பை ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கான். ஸோ லாஸ்ட் வீடியோ யூரோஎஸ்டி அனலைஸ் பண்ணி போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா யூரோஎஸ்டி பை தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கோல்டும் பர்ஃபெக்டாக அதுதான் பண்ண போகுது, பை தான் வந்து போக போகுது. ஓகேங்களா? ஸோ கோல்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இந்த டிமாண்டில், அதாவது இங்கே ஃப்ளிப் வந்து நடந்திருக்கு. இந்த ஃப்ளிப்பில் இருந்து பை போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இங்கேருந்து பை வந்து போகலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பை வந்து என்ன நடந்திருக்குன்னா, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட், இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல போகிற பை நமக்கு டைரெக்டாக இந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ஹை வரைக்கும் போகலைனாலும் இந்த சப்ளை வரைக்கும் அது கண்டிப்பாக போயிடும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டுக்கு வரதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதே மாதிரி தான் நான் நினச்ச மாதிரி போய்கிட்டு இருக்கேன் மேலே. ஓகேங்களா? ஸோ யூரோஎஸ்டி வந்து மேலே தான் போயிட்டுருக்கான். அதே மாதிரி கோல்டும் மேலே தான் போக போகுது. இது வந்து நல்லா தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம ட்ரெண்டு படி பிடிச்சி அதில் நம்ம பை செல் எப்படி போகலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நமக்கு ஓவராலாக நமக்கு இங்கே சோர்ஸ் நடந்துச்சு, பிஓஎஸ் நடந்துச்சு, அகைன் ஒரு சோர்ஸ் நடந்துச்சு, சப்ளைலேருந்து செல் வந்து கொடுத்துருந்தேன். சப்ளை கிட்ட போயிட்டு செல் வந்து நடந்துருச்சு. ஸோ அதனால் நம்ம என்ட்ரி வந்து போகல. நமக்கு ஓவராலாக சோர்ச் வந்து இங்கே நடந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே நடந்த சோர்ச்சுக்கு சப்ளை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இது ஒரு சப்ளைவாக இருந்தது. இதெல்லாம் மிட்டிகேட்டட். ஓகேங்களா? இதெல்லாம் மிட்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நமக்கு ஒரே ஒரு சப்ளை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க இது ஒரே ஒரு சப்ளை தான். இந்த சப்ளைவை மார்க்கெட் தாண்டிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு செல்லுக்கு எங்கேயுமே ப்ரெஷர் கிடையாது. அது தாண்டிச்சுன்னா இங்கே ஒரு ப்ரெஷர் வரும். ஆனால் அது ட்ரெண்டை மீறி போயிடும். ஓகேங்களா? நமக்கு வந்து இங்கே சோர்ச் நடந்திருக்கு. இங்கே சோர்ச் நடந்துட்டு இந்த ஹைக்கு போனால் நமக்கு ட்ரெண்டு வந்து ஷிஃப்ட் ஆயிரும். நம்ம தானே? அப்போது இங்கே ட்ரெண்டு ஷிஃப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த சப்ளை யூஸ் ஆகிறது கொஞ்சம் சான்சஸ் வந்து கம்மி தான். ஏன்னா ட்ரெண்ட் வந்து பைக்கு போயிடும். அது இல்லாமல் ஓவரால் பையில் தான் மார்க்கெட் போகிறதுக்கு புஷ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த சப்ளைக்கு போச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் இந்த சப்ளையில் என்ன பண்ணால் ஃப்ளிப் அடிப்பான். எவ்வளோ லாங் வேணால் அடிப்பான். ஓகேங்களா? ஃப்ளிப் அடித்து மேலே போவான். அந்த ஃப்ளிப்பில் ஒரு என்ட்ரி போடலாம். ஆனால் அது வந்து நடக்கட்டும். வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் எடுப்போம். ஓகேங்களா? இப்போது கோல்டு வந்து பை தான் போகிறான்னு தெரிஞ்சிச்சு. நமக்கு இங்கே நம்ம வச்சுருந்த சப்ளை பிரேக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போது இங்கே மார்க்கெட் ஃப்ளிப்பு கொடுத்துருச்சு. ஸோ கோல்டில் நெக்ஸ்ட்டு மூமெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சோர்ச் நடக்கலை. இது சோர்ச்சு. நமக்கு பை போகணும்னா இந்த ஹையை பிரேக் பண்ணணும். ஆனால் இப்போவே சொல்கிறேன், நமக்கு இங்கே ஒரு சப்ளை, ஒரே ஒரு சப்ளை தான் இருக்குது. அந்த சப்ளை பிரேக் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே செல் அனுப்புறதுக்கு எங்கேயுமே ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகாது. அதனால் இங்கேயே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் மார்க்கெட் பை போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம ஃப்ளிப் அப்படின்றத இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த டிமாண்டை ஃப்ளிப்பாக எடுத்துக்கலாம். நமக்கு இங்கே சோர்ச் நடக்காதனால, இங்கே மேலே சோர்ச் நடக்காதனால நமக்கு இப்படி போயிட்டு இந்த லோவை எடுத்துகிட்டு வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போது கீழே வந்து ஒரு டிமாண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு டிமாண்டு. அதுக்கு நெக்ஸ்ட்டு வேறு எங்கேயாவது டிமாண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டிமாண்ட். ஓகேங்களா? ஒரு ஃப்ளிப்பு, ஒரு டெசிஷனல், ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம், இந்த ஃப்ளிப்பில் மார்க்கெட் கரெக்டாக, சரி, இந்த டெசிஷனில் மார்க்கெட் கரெக்டாக இங்கே ரியாக்ட் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து ஒரு ஃப்ளிப்பு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இங்கேயும் வந்து ஒரு ஃப்ளிப்பு கொடுத்துருக்கான். அப்போது இந்த ஸ்ட்ரக்சரில் நமக்கு 2 பவர்ஃபுல்லான டிமாண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு டிமாண்ட். ஓகேங்களா? இது ஒரு டிமாண்ட். அப்புறம் இது ஒரு டிமாண்ட். இது எக்ஸ்ட்ரீம். இதுவும் பவர் தான். இதையும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் மேலே போகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் வந்து இருக்குது. நம்ம இதை லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோன்னா மேலே ஆட்டோமேட்டிக்காக மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓவராலாக இந்த ஹையை வந்து
லிக்விடிட்டியாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ஹையை தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து நம்ம பை வந்து பண்ண போகிறோம் கோல்டு. ஓகேங்களா? ஸோ இதில் எங்கே பிரேக் பண்ணியிருக்கு, இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. அப்போது நமக்கு இதுவும் டிமாண்ட் தான், இதுவும் ஃப்ளிப்பு தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ளிப்லேயும் மார்க்கெட் பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் ஃப்ளிப்பு, இதுவும் ஃப்ளிப்பு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஃப்ளிப்பை டார்கெட் பண்ணலாம். ஃப்ளிப்பு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இந்த ரெண்டு டிமாண்ட்லேயும் பவர்ன்றது ஒரு 20-30% வந்து கம்மியாயிரும். ஒரு சான்சஸ்ன்றது, அந்த பாசிபிலிட்டிஸ்ன்றது கம்மியாயிரும். ஏன்னா ஃப்ளிப்பவே பிரேக் பண்ணுறோம். அந்த ஃப்ளிப் பண்ண இடத்துல நமக்கு ஒரு லிக்விடிட்டி கிரியேட் ஆகி தான் இந்த ஃப்ளிப்புன்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்போ அந்த ஃப்ளிப்பவே பிரேக் பண்ணி கீழே வரான் அப்படின்னா, இந்த ஃப்ளிப்பவே பிரேக் பண்ணி கீழே வரோன்னா கண்டிப்பாக டிமாண்டில் மேனிபுலேட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்மளை உள்ளே வர வச்சு பிரேக் பண்ணுவாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரீமில் கன்ஃபர்மேஷன் கொடுத்து உள்ளே வர வச்சு பிரேக் பண்ணலாம், பிரேக் பண்ணாமல் மேலேயும் போகலாம். அப்போது இந்த இதில் வந்து இந்த எக்ஸ்ட்ரீமில் வந்து நமக்கு பை போகணும் அப்படின்னா நமக்கு இந்த டிமாண்ட் இதிலலாம் மேனிபுலேட் பண்ணி நம்மளை லாஸ் பண்ண வச்சுட்டு வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்போது நம்ம ஃப்ளிப்பில் இந்த ரெண்டு ஃப்ளிப்பில் நமக்கு பை வந்து கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா? இதை தாண்டி வந்துட்டாங்கன்னா இதில் லாட் சைஸை கம்மி பண்ணி போட்டுற வேண்டியதான். ஓகேங்களா? அப்போ எக்ஸ்ட்ரீம்லேயும் நமக்கு கொடுத்துருவான். என்ட்ரி எடுத்துட்டோம்னா நம்ம இங்கே பண்ணுற லாஸ்ன்றது 0.5% மட்டும்தான் இருக்கணும். இங்கே பண்ணுற ப்ராஃபிட்ன்றது நமக்கு ஓவராலாக 5%, 6%, 8% கண்டிப்பாக இருக்கணும். வரும், கண்டிப்பாக வரும். நம்ம ஒரு என்ட்ரியை எஸ்எல்லையும் என்ட்ரி பாயிண்ட்டையும் எஸ்எல் பாயிண்ட்டையும் நம்ம இந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ணணும். ஒரு என்ட்ரி எடுக்கணும்னா இப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்து லிக்விடிட்டிலாம் பார்த்து கரெக்டாக எடுத்துட்டோம்னா நம்ம ஒரு சின்ன மூவ் கொடுத்தாலே போதும், நமக்கு 1:10, 1:9 இந்த மாதிரி சிம்பிளாகவே வந்துடும். ஸோ நம்ம இங்கே எவ்வளோ 10 லாஸ் பண்ணாலும் ஒரே ட்ரேடில் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அந்த ஒரு மைண்ட் செட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும், நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகே, கோல்டு வந்து பை தான் பண்ண போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு டிமாண்டில் பை வந்து ஹெவி சான்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு டிமாண்டில் ஓகேங்களா? இது ரெண்டுமே ஃபெயில் பண்ணிவிட்டு கீழே வந்தானா இதில் லாட்டை நம்ம எப்பயுமே போடுற லாட்டை 0.5ன்னு வச்சுக்கோங்களேன், 0.25 அந்த மாதிரி போட்டுக்கணும். ஓகேங்களா? 0.5னா 0.25 அந்த மாதிரி லாட்டை கம்மி பண்ணி போட்டு ப்ராஃபிட் வந்து பண்ணிக்கலாம். சிம்பிள். அப்புறம் இந்த சப்ளைக்கு மார்க்கெட் வரான் அப்படின்னா நம்ம இந்த சப்ளைலேருந்து ஒரு சின்ன செல் பண்ணி, ஏன்னா ஃப்ளிப் பண்ணி மேலே போவான், அப்போது இந்த இடத்துல ஒரு சின்ன செல் பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ணிக்கலாம். அது மார்க்கெட் வரட்டும், சப்ளைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அப்டேட் வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோனால உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய லேர்னிங் இருக்குது, ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணிடுங்க, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.